ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான ராசி பலன் நிகழ்ச்சியிலே இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை உள்ள சுப நாட்கள், சுப விசேஷங்கள், விரத நாட்கள் பற்றிய தகவலை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாகவும் நல்ல ஒரு எனர்ஜியும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்க உங்கள் அனைவருக்கும் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரம் பார்த்தோம்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதுக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை வாஸ்து நாள், அற்புதமான நாள். வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி பூஜை, வாஸ்து பூஜை, வாஸ்து சாந்தி, வாஸ்து ஹோமம் எல்லாம் பண்ணுறதுக்கு அற்புதமான நாள். அன்றைக்கி காலையில் 10 மணி 6 நிமிஷம் வரை, 10 மணி 42 நிமிஷம் வரை அந்த வாஸ்து நேரம் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதுக்குரிய பரிகாரங்கள், அதுக்குரிய பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவதற்கும், புதுசாக வீடு கட்டுறவங்க இல்லை ஒரு பில்டிங் கட்டுறவங்க பூமி பூஜை செய்வதற்கும் அற்புதமான ஒரு நாள். அதுக்கடுத்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். அதுக்கு அடுத்தபடியாக ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுப முகூர்த்த நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி விரதம். அடுத்து 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், பிரதோஷ விரத நாள். இப்படி பல அற்புதமான முகூர்த்த நாட்களை கொண்ட ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே மாதிரி விசேஷ நாட்களும் இருக்குது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான வார ராசி பலனை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, உற்சாகமான வாரம். நல்ல காரியங்களில் வெற்றியெல்லாம் கிடைக்கும். தடை தாமதங்கள்லாம் விலகும். வீட்டில் ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். சுகமமான தீர்வு ஏற்படும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மாதிரி நான் வெளியூரில், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு விரும்புகிற மாணவர்கள் அது சம்பந்தமான முயற்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள், ஃபைனான்ஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக, லேபரட்டரியிலே, மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், டாக்டர், சர்ஜன், நர்ஸ், அட்டெண்டராக இருப்பவர்கள், அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கும் ஒரு அனுகூலமான வாரமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பெண்களுக்கு உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான வாரம். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அவருடைய படிப்பு சம்பந்தமான விஷயமாக இருக்கும், இல்லை அவருடைய மகனோ மகளோ அவருடைய கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வீட்டில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடணும், இல்லை இன்னொரு ஃப்ளோர் கட்டணும், இல்லை ரொம்ப வருஷமாக ஆச்சு பெயிண்ட் அடிக்கணும்,
இல்லை டைல்ஸ் மாற்றணும், டைல்ஸ் போடணும், இந்த மாதிரி சில திங்கிங் தாட்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்வதற்கு அற்புதமான ஒரு வாரம். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள், கிளினிக்கல் ரிசர்ச்சில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஐடி கம்பெனி நடத்துபவர்கள், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துபவர்கள், சம்மந்தமான சர்வீஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், க்ராசரி மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புதுசாக ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு, இல்லை விசா எக்ஸ்டென்ஷனுக்காக, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கோம், வேலை பார்த்துட்ருக்கோம், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுனம் ராசி அன்பர்களே, செயல்களால் நன்மையை தரும் வாரம். உங்களோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். கரெக்டான பிளானிங் இருந்தால், எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக இருந்தால் சக்ஸஸ் உங்கள் கையில். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும், ஆனால் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் சிலர் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவாகரத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், அது சம்பந்தமான கோர்ட் கேஸ் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய தசா புத்தி எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். சாதகமாக இருந்ததுன்னா கோச்சார் ரீதியிலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, பிரின்ஸிபலாக, டீனாக, ஹெச்ஓடியாக, ப்ரொஃபஸராக, வைஸ் சான்சலராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், வெசல்ஸ் பாத்திரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரம். விவாகம், கல்யாணம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு வீட்டிலே புது பொறுப்புகள் வந்து சேரும். சுகமான சுமையாக அது இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ஃபுட் பாய்சன் இல்லை அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய வாரம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகம் ராசி அன்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். கோச்சார் ரீதியாக முக்கியமான கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில விஷயங்களில் ஏமாற்றம் இருக்கும், சில விஷயங்களில் நினைத்தபடி சக்ஸஸாக நடக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சம்மந்தமான டிஸ்கஷன், இல்லை கல்யாணம் நிச்சயதார்த்தம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஃபோனில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாமல் பழைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைப்படும், கூடுதல் உழைப்பு தேவைப்படும். நீங்கள் 2 hours படிக்கிறீங்களா 8 hours படிக்கிறீங்களான்னு முக்கியம் கிடையாது. 2 hours படித்தாலும் 100% கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும்.
வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு வாரம். குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள்லாம் விற்கிறவங்க, நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். வேலையின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. சமூகத்திலே நல்ல பெயருள்ள விஐபிகளின் நட்பால் நன்மைகள் நடக்கும் வாரம். அதனால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் உங்களுக்கு சில லாபம் உண்டு. மாலை நேரங்களில் பொதுவாக பிரயாணங்கள், பயணங்களின் பொழுதுலாம் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் சேரும். அதே மாதிரி சுப விசேஷங்கள், சுபகாரியங்களில் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைக்கும். இதில் உங்கள் நண்பர்களை, சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடைய கலீக்ஸோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பெண்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பெண்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாகவும், நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய காதலை உங்கள் வீட்டாரை ஏற்பதற்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாக உள்ள வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, வரவும் செலவும் இருக்கக்கூடிய ஒரு வாரம். வரவேண்டிய சில பணபாக்கிகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ நம்பி நீங்கள் கொடுத்துட்டீங்க, இந்தா தரேன், அந்தா தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாதம் தரேன், இப்படியே தள்ளி தள்ளி போயிருக்கும். ஸோ அதில் ஒரு சிறு தொகையாவது அட்லீஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் சேரும். குறிப்பாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கு சக கலைஞர்களே எதிரிகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் காதலை இருவிட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரம், பயன்படுத்திக்கிங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு அசம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் சில பேருக்கு வரும். உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தியை பார்த்து எப்போ உங்களுக்கு அனுகூலமான காலம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. அதே மாதிரி வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கும். பெண்களுக்கு சுபகாரியங்களிலே பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பழைய கல்லூரி அல்லது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு, குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் வாரம். கிரகங்கள் கோச்சார் ரீதியாக உங்களுக்கு அநேகமாக எல்லாமே அனுகூலமாக தான் இருக்குது. அதனால்
உங்களுடைய தசா புத்தியும் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் நல்லபடியாக நீங்கள் பண்ணலாம். வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் இந்த வாரம் வந்து சேரும். உள்நாட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ நீங்கள் வேலை தேடுறவங்களுக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான வாரம். புது ஆர்டர்ஸ் கிடைக்கும், இல்லை ஏற்கனவே கிடைத்த ஆர்டர்ஸோட எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஜாபை பொறுத்தவரையில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவீங்க. அது சின்ன பொருளாக இருக்கலாம், இல்லை லக்ஸரி ஐட்டமாக கூட இருக்கலாம். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சில பேர் இன்ப சுற்றுலா, ரொம்ப நாளாக அவுட்டிங்கே நம்ம போகலை, ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்லை பீச் சைடுக்கோ நம்ம போயிட்டு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும் தம்பதிகளுக்கெல்லாம், கப்புள்ஸுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும். அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் ஆகலை, டைவர்ஸ் வாங்கிட்டோம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தாட்டில் இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு வாரமாக இருக்கும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள், விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. கிடைக்கிற வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. செஃப்பாக, குக்காக வேலை செய்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்கள், பாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் க்ரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். பெண்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வாரம். வேலை செய்யும் பெண்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள் நடக்கும். இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நல்லபடியாக நடக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், பெருசுப்படுத்தாதீங்க. சகோதர வழியிலே சில திடீர் செலவுகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். சிலருக்கு வாகன யோகம் இந்த வாரம் இருக்குது. புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி வெஹிக்கிளை மாற்றணும், இல்லை காரை, பைக்கை மாற்றணும் நினைக்கிறவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி என்பர்களே, நல்ல அற்புதமான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாரம். குறிப்பாக பெண்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சமூகத்தில் நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். கோல்டு, சில்வர் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான ஒரு வாரம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருது. திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளிலே. சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும்.
கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் எடுத்துக்கொள்பவர்கள், அதே மாதிரி ஹார்ட், கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். அது சம்பந்தமான டிஸ்கஷன், பேச்சுவார்த்தையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். மாணவர்கள், குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகரம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் ஜூன் 2, 3, 4, 5ஆம் தேதி காலை இந்த நாட்களில் சந்திராஷ்டம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாரத்தின் ஆரம்பத்திலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ சந்திராஷ்டம் நடக்கிற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரத்திலாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக வீக்கில் ஆரம்பத்தில் உள்ள நாட்கள் இருக்கும். புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். பெண்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள், நீர்க்கட்டி, இல்லைன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், டெர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், அதே மாதிரி எங்கேயாவது அடிபடுறது, வண்டியில் வாகனத்தில் போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாரம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அதே மாதிரி ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், நிர்வாகிகள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் அனுகூலமாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு, பிரச்சனைகள் குறைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடுனா சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பம் ராசி அன்பர்களே, செலவுகள் கொஞ்சம் கூடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் கோச்சா ரீதியாக உங்களுக்கு குரு பகவான் ஒரு ரிலீஃப் தர்ற மாதிரி நல்லா இருக்கார். இப்போ 7.5 சனியும் இன்னும் நடந்துட்டுருக்கு. ஸோ கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் குறிப்பாக 4, 5, 6 தேதிகளில் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக பிளான் பண்ணி பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக பண்ணுறது நல்லது. கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன், புது ப்ராடக்ட்ஸை ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவர்கள் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்க. சந்திராஷ்டம நாட்களில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல், ஸ்டீல், அயன் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், அட்மினாக இருப்பவர்கள், அதே மாதிரி ப்ராக்யூமெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறைகளில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவைப்படும், கூடுதல் முயற்சி தேவைப்படும். இந்த வாரம் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான வாரமாக இருக்கும். சிலருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள வாரமாக இருக்குது. இந்த வாரத்திலே சுபகாரியங்களிலே பங்கு பெறுவீர்கள். அதனால் சில சுப விரய செலவுகள் வரும், தவிர்க்க முடியாது. அதில் சொந்த பந்தங்களை, நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். புது நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக ஒரு கலீக்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவார்கள். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனம் ராசி அன்பர்களே,
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். குறிப்பாக வாரத்தின் இறுதி பிற்பகுதியில், அதாவது ஜூன் 7, 8 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களோட சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்வாண்டட் ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வாண்டட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அற்புதமான வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ராவலிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. கஸ்டமரோட கொஞ்சம் பிஹேவ் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டஃப்னாக இருக்காதீங்க. அதே மாதிரி வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டேன், நம்ம ஊரில் போய் திரும்ப செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சில திங்கிங் தாட்லாம் ஓடும். உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். கிரகங்கள் கோச்சார ரீதியாக இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாரம். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு சிலருக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில புது வழிகள் தென்படும். ஸோ அந்த வழியில் போனால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9.